வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய புதிய பென்ஷன் பத்தி வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பென்ஷன் ரொம்ப காலமா இருந்துச்சு, ஆனா இப்பதான் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம முழுமையா தான் வீடியோல பார்க்க போறோம். பென்ஷன் சொன்ன நிறைய பேர் கேட்கற இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, பென்ஷன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கணுமான்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து இந்திய குடிமகனா இருந்தாலே போதும், தாராளமான பென்ஷன் ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள். உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்க வந்து பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்க சரி, இல்ல வந்து சுயமா வந்து சுய தொழில் பண்றவங்க சரி, இல்ல வந்து கூலி வேலை பார்க்கறவங்க, இல்ல வந்து ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேலை தேடி இருக்கவங்க யாருனாலும் இந்த இதுக்கு ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிளா இருக்க போறீங்க. பிளஸ் ஒரு சில அதர் எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால முழுமையா பாருங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தோணும், மறக்காம இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கவர்மெண்ட் ஸ்கீம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பயமும் தேவையில்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழைகளாகட்டும், அடுத்து மிடில் கிளாஸ் போன ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. பட் அது எப்படி வந்து சேர்த்து வைக்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து பிரைவேட்ல போட்டு நிறைய பேர் வந்து ஏமாந்துருப்பாங்க. அது அவங்க கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு புதிய திட்டம் தான். அது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ வந்து ஒரு மினிமம் 10,000 வியூஸ் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எப்படி நம்ம அமௌண்ட்டை தான் சேவ் பண்ணுறது, கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி முழுமையாக வந்து எல்லாமே நம்ம வரிசையாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காம வீடியோ வந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இவ்வளவு வந்துருவாங்க. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தவறாம செக் பண்ணி பாருங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டெலிகிராம் ஆப்ல போயிட்டு தமிழ் பிரின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும்தான் வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி பிரைவேட்ல ஒர்க் பண்ணவங்க யாருமே வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் 2009 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதாவது அனைத்து பிரிவை சார்ந்தவர்களுக்கும் சரி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பிரைவேட் கேண்டிடேட் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை வந்து நீங்க இப்போ வேலை தேடிக்கிறீங்க யாருனாலும் தாராளமாக ஸ்கீம் வந்து எலிஜிபிளா இருக்காங்க. இதை மினிமம் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்திய குடிமகனா இருந்தாலும் இப்போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாருனாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ஆர்ஐஸ் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா வயதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 60 வயசு கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 65 வரையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னப்போ நீங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், இல்லை நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் தாராளமாக அந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் உங்களுக்கு. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எது இருக்கு, அதுக்கான டிகிரி எது முடிச்சிருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து ஜாப்ல இருக்கவங்க கேட்டால் அந்த மாதிரி ஜாப்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து மினிமம் வந்து பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்க சுயமா தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி தாராளமாக அந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. அதாவது ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து நிர்வகிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் பேன் கார்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பேன் நம்பர்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க. பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு தேவைப்படும் கண்டிப்பா. இதே மாதிரி பிரான் நம்பர்னு சொல்லுவாங்க, PRAN நம்பர்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகுது நமக்கு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. கடைசி வரைக்கும் இந்த ஒரே நம்பர் தான். நீங்க இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண முடியுமா இந்த மாதிரி கார்டு வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதை யூஸ் பண்ணி தராம நீங்க பென்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்ல அட்ரஸ் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, சார் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஸ்கீம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆறேன் அப்படின்னா, ரிட்டைர்மெண்ட்னா 60 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு மாசம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா HDFCயோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா NPS கால்குலேட்டர் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், எவ்வளவு வயசு வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போது போன்ற மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அதான் ஃபியூச்சர்ல 60 வயசு கழிச்சு எவ்வளவு கிடைக்க போகும் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடும் உங்களுக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்போ நம்மளுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு. நீங்க இப்போ ஸ்கீம்ல அப்படி ஜாயின் பண்றீங்கன்னா 18 வயசுன்னு கொடுத்துக்கோங்க. ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வழக்கம்போது சொல்றது 60 வயசு உங்களுக்கு. டோட்டல் இன்வெஸ்டிங் பீரியட் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 42 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 40 வருஷத்துக்கு பார்க்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரொம்பவே தேவைப்படும். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா 40 வருஷம் தான் கிடைக்க போது அப்படிலாம் விட்டுறீங்க. இது வந்து பார்த்தா மொத்தம் 2 டைப்பா பிரிக்கலாம். நீங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் பணம் எடுத்துக்கலாம், ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் தேவைப்படும் கண்டிப்பா பணம் எடுத்துக்கலாம். அது என்னன்னு அது சொல்றேன் நான். இப்போ 42 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு. மந்த்லி வந்து பார்த்தா மினிமம் 500 ரூபாய் போடலாம்னு சொல்லியிருக்கோம். நீங்க மினிமம் 500 ரூபாய் செட் பண்ணிக்கோ. நம்ம இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே நான் கொடுத்துருக்கேன், 7% தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நீங்க வந்து கட்டியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துல நீங்க பேமெண்ட் பண்ணி அமௌண்ட் பார்த்தா 2,52,000 ரூபாய். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம் உங்களுக்கு 12 மாசம் இன்ட்டு 500 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா
மொத்தம் 42 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,50,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது இருந்து உங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா 15,12,375 ரூபாய் வந்து ஃபைனல் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனல் அமௌண்ட் அப்படியே நீங்க எடுத்துக்க முடியாது. இதை உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை பற்றி டீடைல்ஸ் அப்புறம் பார்ப்போம். நம்ம இதில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ 60 வயசு முடிஞ்ச பிறகு ஒரு 6 லட்ச ரூபா வந்து டேரெக்டாக லம்சமாக எடுத்து, அதாவது மொத்தமாக நீ 6 லட்ச ரூபா அவங்க கொடுத்துருவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு வந்து 6,049 ரூபா வந்து பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீதி இருக்க 9,07,425 ரூபா வந்து மாசம் உங்களுக்கு 6,049 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீ வெறும் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலியமா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு அதில் 6 லட்ச ரூபா வந்து நீ 60 வயசுக்கு அப்புறம் டேரக்டா எடுத்துக்கலாம். நீங்க லம்சமாக எடுத்துக்கலாம். அடுத்து மாசம் வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய் பென்ஷன் இருக்கு. இதே நீங்க வந்து ஒரு இப்போ 500 ரூபாய் சார் நான் 1000 ரூபாய் கூட போடுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுக்க கவர்மெண்ட் ஸ்கீம் தான். அதனால ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கு தான் செய்யும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கு தான் செய்யும். இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக 12 லட்சம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கு தான் செய்யும். அது வந்து நம்ம வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டா அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க 12 வயசு மாதிரி உங்களோட வயது இப்போ 28 வயசு 30 வயசு அப்படின்னா தாராளமாக அதுக்கு தகுந்தாப்புல வந்து ப்ராஃபிட் எல்லாமே குறையும், அந்த ரேட் எல்லாமே கூடும். உங்களுக்கு தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா npscra.nsgl.co.in. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்க. தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண தாராளமாக நீங்களே ஓனாவே அப்ளை பண்ணி எந்த பேமெண்ட் இல்லாமல் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நீ அப்ளை பண்றது மூலியமா மினிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஃபண்ட் மேனேஜர்னா என்ன, ஒரு பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்க தாராளமா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் NPS அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி தாராளமா நீ அப்ளை பண்ணி. இல்லை சார் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியும், ஐடியா எதுவுமே தெரியாத பட்சத்தில் நீ அருகில் உள்ள இ-சேவை மையத்தையோ பேங்க் பத்தி நீங்க கான்டாக்ட் பண்ணி தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. அதை பத்தி அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நேஷனல் பென்ஷன் பத்தி முழுமையா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டயர் இருக்கு. டயர் 1 மற்றும் டயர் 2 சொல்லுவாங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்ப பெற முடியாத கணக்குன்னு சொல்லுவாங்க. திரும்ப பெற முடியாத கணக்குனா நீ திரும்பி வாங்கிக்க முடியாது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. நீ 60 வயசுக்கு பிறகுதான் வந்து அமௌண்ட் எல்லாமே வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து எடுக்க முடியாது. ஏதாச்சும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி வரும். மற்றபடி இந்த அமௌண்ட்டையும் எடுக்கவே முடியாது. இதில் மினிமம் நீ இன்வெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா மாசம் வந்து குறைந்தது 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி வரும். அதாவது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த 6,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது டெம்பரரியா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் பெண்டிங்ல இருக்கும் அவனோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் அடிஷனலா கட்டினா உங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அது டயர் 1 லேக்மெஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இப்போ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க, அதாவது ஒரு தடவை பேமெண்ட் பண்றீங்கன்னா 500 ரூபாய் குறையாம பேமெண்ட் பண்ணுவீங்க. அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 6,000 ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் பண்ணிருக்கோம் நீங்க. அது டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் 2க்கு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டயர் 1ல ஜாயின் பண்ணா மட்டும் தான் டயர் 2க்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். டேரக்டா யாருமே டயர் 2க்கு ஜாயின் பண்ண முடியாது. அதுவும் டயர் 2ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து எப்போனாலும் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 60 வயசு பிறகு தான் வித்ட்ரா பண்ண கிடையாது. நீ ஒரு 35 வயசோ 40 வயசோ உங்களுக்கு தேவைப்படும் போது தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், திருப்பி நீங்க போட்டுக்கலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுல ஒன்று இருக்கு உங்களுக்கு. அடுத்து டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய், வருஷத்துக்கு 2,000 ரூபாய். அது டயர் 1 பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மினிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா குறைந்தது 250 ரூபாய் பேமெண்ட் பண்ணும். அதுல டயர் 1ல பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணும். இதுல பார்த்தீங்கன்னா மினிமம் 200 ரூபாய் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல இருந்தா மட்டும்தான் டயர் 1 கணக்கு ஆரம்பிச்சா மட்டும் டயர் 2 வந்து போக முடியும். டயர் 1 கணக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளே வந்து டயர் 2 வந்து மாற முடியாது. டயர் 1 கணக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் டயர் 2 கணக்கு ஆரம்பிக்க முடியும். அது டயர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பா கொடுப்பாங்க. டயர் 2க்கு அந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை உங்களுக்கு. அடுத்த எவருக்கு இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா சார் எங்க எப்படி நான் வந்து கணக்கு வந்து தொடங்கணும்னு தெரியல, நான் வீட்ல இருந்து அப்ளை பண்ணலாமா கேட்டேன். ஏற்கனவே சொன்னது போல தாராளமா நீ வீட்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நாலேஜ் இருக்கு, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியும், ஃபண்ட் மேனேஜர் நான் என்ன பண்றதுலாம் தெரியும்னா நீங்க வீட்ல இருந்தே பண்ணிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை சார் அதை பத்தி ஐடியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பேங்க்ல தாராளமாக எல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பண்ணி தருவாங்க. இல்ல பேங்க்கும் கரெக்டாக தெரியல அப்படின்னா அருகில் உள்ள இ-சேவை மையத்தை தொடர்பு பண்ணா கண்டிப்பா உங்களை ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னபடி இதான் நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதில் NPS போட்டிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் இருக்கு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்ச மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தயவுசெய்து பேங்க்லயோ இல்லை இ-சேவை மையத்தையோ தொடர்பு பண்ணினா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தப்பா பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் அந்த சென்டர் எங்க சென்டர் எங்க இருக்குன்னு ஐடியா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க நியரஸ்ட் சென்டர் எல்லாமே ஈஸியாக வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை போயிட்டு நீங்க இதில் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த ஸ்டேட் என்டர் பண்ணிக்கோங்க.
என்டர் பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தாலும் உங்களோட அட்ரஸ் எங்க இருக்குமா பாருங்க. அஃபிஷியல் வந்து என்பிஎஸ் சென்டர் எங்க பிஓபின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. அந்த சென்டர்ல எங்க இருக்குன்னு டீடைல்ஸ் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மாவட்டத்தில் ஏகப்பட்ட சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர்ல போய் நீ அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்க அக்கௌண்ட் ஏதாச்சும் பேங்க்ல வச்சுன்னா பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி பாருங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா அவங்களே சொல்லுவாங்க. உங்களுடைய வீட்டு பார்த்து வேற எதுவும் சப்போஸ் உங்களோட எதுவும் அக்கௌண்ட் இது இல்லைன்னா உங்க வீட்டு பார்த்து என்ன பேங்க்ல வந்து அக்செப்ட் பண்றாங்க நம்ம பார்த்துக்கோங்க. உங்க பின்கோடை மட்டும் அடிச்சாலே போதுமானது. இப்போ எக்ஸாம்பிள் பின்கோடு அடிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும் பின்கோடு இந்த பேங்க்ல வந்து நம்ம அப்ளை பண்றாங்க. அதனால தாராளமா நீங்க இந்த பேங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் அப்ளை பண்ண தெரிஞ்சா அப்ளை பண்ணுங்க. நான் டேட்டா பேங்க்ல போகிறது ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு. அடுத்து முக்கியமான ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவோம். ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தையும் மொத்தம் 8 விதமான ஃபண்ட் மேனேஜர் வந்து இருக்காங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோமோ அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம தேர்வு பண்ணிட்டு அவங்க வந்து தேர்வு பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது அவங்க எல்லாமே சூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா 8 விதமான ஃபண்ட் மேனேஜர் வந்து இருக்காங்க. இந்த ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கு தான் செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அதாவது கரெக்டாக பார்த்து எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ கரெக்டாக நீங்க பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கு தான் செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. ஐசிஐசிஐ, எல்ஐசி, கோட்டாக், ரிலையன்ஸ், எஸ்பிஐ, யூடி, HDFC, DSP இருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து முடிவெடுக்க போறாங்க. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுமா, கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, அது மாதிரி நீங்க வந்து முடிவெடுக்கலாம். அது மட்டும் இது ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ ஆப்ஷன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஏஜ் தகுந்த செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கும். அடுத்து ஆக்டிவ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க தரமா செக் பண்ணி பார்த்துங்க. முழுமையாக தகவல் டீடைல் PDF ஃபைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சில PDF ஃபைல்ஸ், FA கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜாயின் பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பா தேவை. அடுத்து பேன் கார்டு கேட்பாங்க. அடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்க பேர்ல இருக்கும். யார் பேர்ல ஸ்டார்ட் பண்ணி உங்க பேர்ல இருக்கணும். அடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு சில பேங்க்ல கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு சில பேங்க்ல பார்த்தீங்கன்னா கேன்சல் செக் வந்து கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி நீங்க அப்லோட் பண்ணாலும் சரி, பேங்க் மூலம் அப்லோட் பண்ணாலும் சரி, கண்டிப்பா அந்த மாதிரி அப்லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு. இப்போ போட்டோ உங்களுக்கு போட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் இருக்குன்னா தரமா நீ வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஸ்கீம் பத்தி அனைத்து தகவல் சொல்லிட்டு உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல PDF ஃபைல்ஸ் எல்லாம் கொடுங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்ல என்ன பல PDF ஃபைல்ஸ் அப்டேட் பண்ண போறேன். நான் மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஃபண்ட்ஸை பொறுத்தையும் பாருங்க. கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். கரெக்டா இதை பார்த்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் பொறுத்து அவங்க அமையும் உங்களுக்கு. கரெக்டான சேஃபா பொறுத்து சேஃபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நிறைய தேவைப்பட்டா மறக்காம வீடியோ லைக் ஒன் பண்ணிக்கோங்க. அப்ப ஒரு மினிமம் ஒரு 10,000 வியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பல விதமான வீடியோக்கு வந்து எப்படி நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்றது, எந்த ஸ்கீம்ல பெஸ்ட் ஸ்கீமா இருக்கு போது போன்ற தகவல் கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டோம். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கூட தாராளமா செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வீடியோ உபயோகமா இருந்து வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் விழுந்துரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பண்ணி கருத்து சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.